நாளைய மார்க்கெட்டில் மண்டே மார்க்கெட்டில் என்ன மாதிரி இம்பேக்ட் ஆக போகுதுன்னு நம்ம ஒரு சினாரியோ பார்க்கலாம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி எடுக்கணும். கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நாளைய சினாரியோ சொல்லித்தரேன். இந்த சினாரியோவில் உங்களுக்கு என்ன மாதிரி புரிய வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மந்த்தினுடைய கேண்டிலில் என்ன மாதிரி இம்பேக்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஒரு சப்போர்ட்டு ரெஸ்டன்ட் எந்த இடத்துல போனால் கேண்டில் திரும்பும், எந்த இடத்துல வந்தால் சப்போர்ட் எடுக்க தொடங்கும். அப்போ இதனுடைய சினாரியோவில் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து லோயர் டைம் ஃப்ரேம் கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ நாளைக்கு ஒரு அப்சைடுனா இன்றைக்கி ஓப்பன் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி காலைல மார்னிங் ஓப்பன் பாயிண்ட்டு, அந்த ஓப்பன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அப்போ என்ன புரிய வருதுன்னா, இதுக்கப்புறம் ஸ்டேபிளாக நிற்கும் போது மட்டும்தான் ஒரு சி சைடு பாசிபிள், அது நல்ல ரேலி கொடுக்கும். அப்போ இது ஒரு டவு தியரி கான்செப்ட் வழியாக தான் இது போகும். சரிங்களா? அதே டவுன் சைடு வந்தோன்னா அவ்வளோ சீக்கிரம் டவுன் சைடு வராது. ஏன்னா என்ன ஒரு விஷயம்னா, ஃப்யூச்சர் மார்க்கெட்டு கம்மியாக இருக்குது, ஸ்பாட்டு கம்மியாக இருக்குது, அப்போ டிஸ்கவுண்டில் இருக்குது. அப்போ இது கீழே வந்து டவுன் ஆகிறதுக்கு பாசிபிள் இல்லை. இதில் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் என்னுடைய ஓன் ப்ரெடிக்ஷன். இப்போ இந்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி. அடுத்தது நிஃப்டினுடைய நாளையினுடைய லெவலில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ நாளையினுடைய லெவல் வந்து என்னென்னா, அப்போ ப்ரீவியஸ் டே உடைய ஐ, அதாவது இன்னி நாளுடைய க்ளோசிங் உடைய ஐ. அப்போ இந்த சினாரியோவில் இப்போ காட்டுறோம் பாருங்க. இப்போ இந்த சினாரியோவில் என்னென்னா, இதனுடைய கேண்டில் இன்னைக்கு க்ளோஸ் ஆன கேண்டில் வேலைக்கிழமைக்கு உண்டான லெவலில் இந்த வீக்லி மிட் பாயிண்ட்டு. அப்போ இன்னி நாளுடைய கேண்டிலுடைய மிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் கிராஸ் ஒர்க் பண்ணுச்சுன்னா இது வந்து எஃப்ஐ லெவல்ஸ். இந்த எஃப்ஐ லெவலை ஒரு சஸ்டெயின் பண்ண தொடங்கும். அப்போ கீழே ஃபாலோ ஆகிறதுக்கும் பாசிபிள் இல்லை. அப்போ ஃபாலோ ஆச்சுன்னா எங்கே வந்து ஃபாலோ ஆகும்? அப்போ இதுக்கு நேர்பையில் இருக்கும்போது தான் ஃபால் நடக்கும். அப்போ எதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அப்சைடு போகிறதுக்கு உண்டான பாசிபிள். அப்போ இதை கிராஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு இது ரெஸ்டண்ட்டு, இந்த ரெஸ்டண்ட்லேருந்து ப்ரீவியஸ் டே உடைய ஐயில் ஒரு டவுன் கொடுத்துட்டு இது சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு கூட அடுத்தது இந்த இடத்துல பாசிபிலிட்டி ஆஃப் டவுன் சைடு இருக்கும். அதுக்குள்ளே மார்க்கெட்டே க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா? அப்போ புட் ஆப்ஷன்னா நம்ம எதுக்கப்புறம் ஒரு புட் ஆப்ஷன் ஒரு புட் ஆப்ஷன்னா, அப்போ இது கீழே வரும்போது ஒரு புட் ஆப்ஷன், இது வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டி. இதில் எப்பவுமே ஒரு ஃபஸ்ட்டு கேண்டில் மட்டும் அதை நம்பி எடுத்துடாதீங்க. ரெண்டாவது கன்ஃபர்மேஷனில் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல மந்த்லினுடைய ஃபெப் லெவலில் 127 ரிவர்சல் பாயிண்ட், யாருமே சொல்லாத இடம் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல் எடுக்குது. அப்போ ப்ரீவியஸ் டே உடைய லோவுக்கு உள்ளே வரும்போது ஒரு சி சைடு உண்டான ஒரு மூமெண்ட் கொடுக்க போகுது. அப்போ அதனுடைய ப்ரைஸ் ஆக்ஷனில் நான் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பில் தொடர்ந்து அதனுடைய என்ன மாதிரி மூமெண்டம் கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டு வரேன். அதே பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னையினுடைய கேண்டிலில் செல்போர்ட் போட்டுருங்க. அப்போ இது வரைக்கும் கேண்டிலுடைய பாசிபிலிட்டி அப்போ இருக்க போகுதுன்னா, இன்னையினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் எங்கே இருக்குது? அப்போ இந்த க்ளோசிங் ப்ரைஸு ப்ரீவியஸ் டே உடைய ஐயை க்ளோஸ் அப் பண்ணதுன்னா அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ரிவர்சல் எடுக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஒரு சஸ்டெயின் பண்ணிவிட்டு அகெயின் இந்த வீக்லி ஐக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணும்போது தான் தொடர்ந்து ஆல் டைம் ஐ வச்சுக்கிட்டே போகும். சரிங்களா? அப்போ இதனுடைய 127 ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கேண்டிலில் சினாரியோவில் ஏற்கனவே இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்துடுது. அப்போ இதனுடைய ரிஜெக்ஷன் இருக்குது. அந்த ரிஜெக்ஷனு என்ன மாதிரி இம்பேக்ட் ஆக போகுது? அப்போ இங்கேருந்து பாசிபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அதாவது இன்னைய நாளுடைய ஐ வந்து நாளைக்கு வந்து ப்ரீவியஸ் டே உடைய ஐன்னு கன்சிடர் ஆகும். அப்போ இதுலேருந்து போச்சுன்னா இது வந்து ஒரு ரெஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும்.
அந்த ரெஸ்டாரண்ட்டில் திருப்பி ஃபால் வரதுக்கும் பாசிபிலிட்டி அதிகம். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு புட் ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட் லெவல், கீழே இது வந்து இன்ஸ்டியூட் லெவல். இது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு புட் சைடோட ஒரு மூமெண்டம் கொடுக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த புட் ஆப்ஷன் இந்த இடத்துக்குள்ள புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. அப்போ இது கீழே மேலே போயிட்டு போகிற மாதிரி போயிட்டு திருப்பி அதுக்கப்புறம் வரும்போது தான் இதனுடைய பிஇ ப்ரீமியம் வந்து அதிகரிக்கும். அப்போ இதை சப்போர்ட்டாக எடுக்க தொடங்கிடுச்சுனாலுமே இது வந்து ஃபர்தராக மேலே போக தொடங்கிடும். அப்போ நல்ல ஒரு மூமெண்டம் கொடுக்கும். அப்போ என்ன மாதிரி மூமெண்டம் கொடுக்கணும்னு நீங்கள் யோசிச்சுக்கலாம். அது டவுன் சைட்னா நான் என்ன எதுக்கப்புறம் நான் ஒரு டவுன் சைடு நான் ப்ரெடிக்ஷன் பண்ணேன். அப்போ இந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து இது வந்து ஒரு சப்போர்ட்டு, இந்த இன்னினுடைய கேண்டிலுடைய மிட் பாயிண்ட்டு. அப்போ அந்த மிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் கட்டணம் மட்டும்தான் ஒரு ஃபால் இருக்கும். அந்த ஃபால் எது இருக்குன்னா இங்கே வந்து கேண்டில் வந்து திரும்பறதுக்கு பாசிபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்குது எஃப்ஐ லெவல்ஸில். அப்போ இதுக்கப்புறம் தான் ஒரு புட் சைடு பெரிய ஒரு மூமெண்டம் இருக்கும். இதுக்கப்புறம் தான் ஒரு கால் சைடு ஒரு மூமெண்டம் இருக்கும். இதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே உடைய ஐக்குமே அப்புறம் தான், அதாவது இன்னி நாளோடு தான் நாளைக்கு ப்ரீவியஸ் டே உடைய இது ஒரு மூமெண்டம் இருக்கும். அந்த மூமெண்டம் இது வரைக்கும் தான் இருக்குது. அப்போ இதில் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அகெயின் வந்து இங்கே வந்து ஒரு கன்சல்டேட் ஆகிட்டு இதை இப்படி பிரேக் அவுட் பண்ணும்போது தான் இதனுடைய பாசிபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வந்து இது வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது ஒரே நாளில் கூடாது, இருந்தாலும் சொல்ல வரும். சரிங்களா? அதே வந்து crude oil ட்ரேட் பண்ணுறவங்க லெவலில் பார்த்துங்க. crude oil என்னென்னா, crude oil என்ன இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குன்னா, crude oil வந்து பார்த்திங்கன்னா இது கீழே போகிறதுக்கு பாசிபிளாக ஜாப் சான்சஸ் இல்லை. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா வர்த்தகம் பண்ணிங்கன்னா அதை வந்து எஸ்எல் அது ஸ்டாப் லாஸ் அதிகமாக லாஸ் பண்ணுறதோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். அப்போ இங்கே இருக்க கேண்டில் பாருங்கள், இங்கே இருக்க மொத்த கேண்டிலும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மந்த்லினுடைய ரிவர்சல் பாயிண்டில் எடுத்துருக்கு. இதுக்கு லைட்டாக பார்க்கும்போது கப் வித் பேட்டர்ன். அப்போ கப் வித் பேட்டர்னா இங்கே வந்து இன்னொரு கப்பு குடி உருவாகிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ ஆகும். அப்போ அப்சைட்னா இதுக்கப்புறம் வீக்கினுடைய ஐக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்க தொடங்குது. அப்போ சப்போர்ட் எடுக்குச்சுன்னா இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் பேக் கேண்டில் பவுன்ஸ் பேக் ஆக தொடங்கும். அது இதனுடைய ரெஸ்டண்ட்டாகவே இதை கன்சிடர் பண்ணலாம். அதே புட் ஆப்ஷன் சைடு வந்தீங்கன்னா இப்போ நடக்கிறவுடைய சினாரியோவில் இப்போ என்னென்னா இந்த சினாரியோவில் நம்ம ஒரு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்ததுன்னா ஒரு புட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீமியம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மூமெண்டம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் ரிஸ்க்கு. அப்போ இது கீழே ஃபால் பண்ணும்போது தான், இந்த லெவலுக்கு அப்புறம் ஃபால் பண்ணும்போது தான் இது பெரிய ஒரு இது இன்ஃபெக்டாக இருக்கும். அப்போ இது வரைக்கும் வரத்துக்கு உண்டான பாசிபிலிட்டியாக இருக்கும். அப்போ இதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது, நான் உங்களை மாதிரி ரீட்டெயில் இன்வெஸ்டர் தான். இன்வெஸ்டர் அண்ட் ட்ரேடர் வந்து நீங்கள் பையோ டிப்ஸோ கால்ஸோ எதுவுமே கொடுக்குறதில்ல, ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக. சரிங்களா? சேனலை ஃபாலோ பண்ணிங்க, டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அண்ணனினுடைய மார்க்கெட்டினுடைய லெவல் 99% அக்யூரசி பயங்கரமாக இருக்கும். கமாடிட்டி, நிஃப்டி, ஸ்டாக்கு, இண்டெக்ஸு, பேங்க் நிஃப்டி எல்லாமே இருக்கும். அதான் இண்டெக்ஸ்னால் மொத்தமாக ஸ்டாக்கு, கமாடிட்டி இது அதனுடைய லெவல்ஸ்லாம் குரூப்பில் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா?